என் வாழ்க்கையோட அற்புதமான தருணங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாமே ஆரம்பிச்சது இங்கே தான். என் காலேஜ் லைஃப், என் பிரச்சனையாக தான். இதான் நான். இது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம். என் அழிவை நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறத தவிர ஒரு வழி தெரியல. என் அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அந்த உலகத்தில் வாழவும் விரும்பலை. மச்சான், இந்த காலேஜில் தெரியாமல் வந்து சேர்ந்துட்டேன் மச்சான். ஆமாடா டேய், கடுப்புடா. இது ஸ்கூல் லைஃபே எவ்வளோ பரவாயில்ல. என்ன டேய், 3 வருஷத்தை ஒட்டியாச்சு. இன்னும் 6 மாதத்தை ப்ராஜெக்ட் முடிச்சு ஈஸியாக கிளம்பிடலாம். என்னமாப்பிள்ள அவன் இப்படி சொல்கிறான்? இன்னும் மச்சான், ஈவன் ஐம் ஃபெட் அப் ஆஃப் இட். டெய்லி அசைன்மெண்ட்டு, டெஸ்ட்டு, இன்டர்னல்ஸ்னு தொல்லை பண்ணுறாங்கடா. எங்கேயாச்சும் போயிடலான்ட்டு இருக்கு. மாப்பிள்ள, இந்த வீக்கெண்ட் கோவா போகலாமா? இது கோவா? லூசா நீ? செமஸ்டர் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு மச்சான். ஐ மீன் எனக்கும் ஓகே. மனுஷன் நடுற செடி கூட நாளுக்கு நாள் வளருது. அட்லீஸ்ட் இட்ஸ் யூஸ்ஃபுல் டு சம் ஒன். ஆனால் நான் பண்ண தப்புகளால் என் வாழ்க்கை இன்னும் இருட்டாக தான் இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு தீபம் எரிகிற நேரம் வரும். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன கிடச்சிது எனக்கு? என் வாழ்க்கையோட பக்கங்களை திருப்பி பார்க்குறேன். அதை மாற்றி எழுதணும்னு ஆசை இருக்குது எனக்கு. ஆனால் அது இப்போ என்னால் முடியாது. தெரியாமல் நிறையா தப்பு பண்ணிட்டேன். 5 வருஷம் கழித்து என் காலேஜுக்கு வரேன். நான் இங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் என்னை கொல்லுது. நான் தொடர ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு நானே தெரிகிறேன். During the positive half cycle, diode D1 conducts and diode D2 doesn't conduct. Students, this is an important question. Listen carefully. It's a repeated question too. Now take down the parameters of the full wave rectifier. The first one is the peak input voltage. This is the maximum voltage attained by the rectifier and it is given by the following formula. Write it down. The next parameter is RMS voltage. RMS voltage is the root mean square of the value of the voltage. It is given by IRMS is equal to. Have you taken down? பாவிகளா, மொத்தமாக பார்த்து மாட்டி விட்டாங்களே. Roshan, get up. This is a classroom or a playground? Now tell me the parameters of the full wave rectifier. Get out, man. எனக்கு அந்த டைம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என் கவனம் ஃபுல்லாக எங்கேயோ தான் இருந்தது. எந்த கிளாஸையும் அட்டன் பண்ணாமல் இதே மாதிரி தான் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி அவளையும் பார்த்தேன். வெளியே போனேன். நான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு அதுதான். என் வாழ்க்கையை மறுபடியும் வாழ்ந்து பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்டா எப்பவுமே சோகமாகவே சுற்றிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சி, அவன் லவ் பண்ணுற பொண்ணு அவனை அண்ணன்னு சொல்லிச்சாமா. மச்சான், இன்னைக்காவது வாழ்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. தயவு செஞ்சு எங்கள் உயிரை வாங்காத. மச்சான் வேணாம், இவன் சொல்கிறத கேட்காத. அடிச்சு சும்மா இரு. அவனும் எனக்கு தைரியத்தோட க்ரீட்டிங் கார்டும் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ இப்போ மச்சி விளங்கும். இன்றைக்கி ரோச நிலமை அவ்வளோதான். இந்த முறை கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ண மச்சான், மிஸ்ஸே ஆகாது. மச்சி அந்த ப்ரௌன் சைஸ் செம்மையாக இருக்குல்ல? அது ஆயமாடா. டேய், கொஞ்சம் தள்ளாமல் வாடா. மச்சான், உன் ஆள்றா. எங்கடா? இதை விட உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது. போய் ப்ரப்போஸ் பண்ணு மச்சான். நான் பண்ண போகிற ப்ரப்போசல்ல நீங்களே என்னை பாராட்டுவீங்கடா. மச்சான், இவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்டிருந்தா நீ ப்ரப்போஸே பண்ண முடியாது. போய் ப்ரப்போஸ் பண்ண போ. சரி, ஓகே மாப்பிள்ள. ஜெசி, ஒரு நிமிஷம்.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்ல வரேன்னா, 1 செகண்ட், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசலாமா? சரி, ஓகே. ஐயோ, ப்ரப்போஸ் பண்ணலன்னு தெரிஞ்சால் கேவலப்படுத்திடுவாங்களே, எப்படி சமாளிக்கிறது? மாப்பிள்ள ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ற வந்துட்டான், அவன்கிட்டே கேளு. கதை விடுவான் பாரு. டேய், ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டா. டேய் உண்மையை சொல்லு. மாப்பிள்ள, அதாவது நான் ப்ரப்போஸ் பண்ணதில் ரியாக்ஷன் இருக்கே, என் மூஞ்சியே செவந்துச்சு மாப்பிள்ள. இந்த மூஞ்சியை பார்த்தா ஒன்றும் சந்தோஷத்தில் சவந்த மாதிரி தெரியல, எங்கேயோ செருப்படி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? இல்லை, இப்போ தான் வந்தேன். அன்றைக்கி எதோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு சொன்னியே, அது என்னது? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த கார்டில் இருக்குது. என்ன ஒன்றும் சொல்லாமே போகிறா? ச்சே. உன்னை பார்த்தபோது என் உலகம் மறக்கிறேன். உன் கண்ணை பார்த்தபோது மழையில் நனைந்தேன். உந்தன் மௌன பேச்சில் என் மனதும் தொலைந்ததே. உன் இதழின் ஓர சிரிப்பை என் கண்கள் தேடுதே. பார்த்தபோது என் உலகம் மறக்கிறேன். உன் கண்ணை பார்த்தபோது மழையில் நனைந்தேன். உந்தன் மௌன பேச்சில் என் மனதும் தொலைந்ததே. உன் இதழின் ஓர சிரிப்பை என் கண்கள் தேடுதே. மச்சான், எப்படியாவது இந்த தடவை இந்த பேப்பரை கிளியர் பண்ணணும்டா. டேய், என்னடா தீப்படி போல? பாஸ் ஆயிடுங்களா? இது என்னன்னு தெரியுமா? இது இருக்குமா பயமே இல்லை. இது செபிஷோ ஃபில்டர், இது பெட்ரோல் ஃபில்டர். விட்டடிச்சு பாஸ் ஆகிறீங்களே, வெக்கமா இல்லையா? மூடிட்டு போடா. மச்சி, இன்ஜினியரிங் பாஸ் ஆனா விட்டு அடிச்சா மட்டும்தான் முடியும். ஏண்டா, உங்களையும் உங்கள் வீட்டில் ஒரு ஆளுன்னு மதிச்சு லட்ச லட்சமாக ஃபீஸ் கட்டி இன்ஜினியரிங் படிக்க வச்சு அப்பா காசு இல்லைன்னு சொன்னோன்னே பேங்க் ஓடி போய் ஏடிஎம்ல காசு போட்டு விட்டு பையன் படித்து நம்ம வீட்டையும் நாட்டையும் காப்பாற்றோன்னு நினச்சிட்டு இருந்தா நீங்கள் படிக்காமல் ஊரை சுற்றிக்கிட்டு பிட்டும் அடிப்பீங்க. ஏன்டா டேய்? மாப்பிள்ளை இவ்வளோ சொல்கிறான்ல மச்சான், இந்த ஒரு தடவை பிட் அடிக்காமல் எழுதி பார்ப்போம்டா. நான் அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி சொன்னேன். ஆனால் அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படி? என்ன 4 பேப்பர் கொடுக்குறாரு சார்? 1 போதும் சார். இந்த எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் ஆகணும் கடவுளே.
நீ எழுதி கிழிச்சதெல்லாம் போதும், வெளியில் போ. நான் அன்றைக்கி ஏன் அப்படி பண்ணேன்? நான் ஏன் எக்ஸாமில் பிட் அடித்தேன்? எதுக்கு என் அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய அவமானத்தை தந்தேன்? என் மனசு முழுக்க இப்படி கேள்விகளாக இருக்குது. அன்றைக்கி என்ன முன்னாடி என் அம்மா அன்றைக்கி அவமானப்பட்டாங்க. இதுதான் ஃபைனல் இயரில் நான் இருந்த ரூம். அன்றைக்கி நான் தேவையில்லாமல் அவளையும் கஷ்டப்படுத்தினேன். வாட்ஸ் ஏ ப்ராப்ளம்? எனக்கு நீ வேணும்டா. நீ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணும், அதான் வேண்டான்னு சொல்கிறேன். ஓஹோ, உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? அப்போ என்ன நீ லவ் பண்ண? புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். யூ திங்க் ஐ எம் a fool? ஹே, கோவப்படாதடா. ஸ்டாப் காலிங் மீ. ஹே ப்ளீஸ் லிசன் டு மீ, டோன்ட் end the call. ₹20,000. என் அம்மா கிட்ட அடம் பிடிச்சி வாங்கினேன் அந்த மொபைல். என் அம்மா என் மேலே வச்சிருந்த பாசத்தோட மதிப்பும் எனக்கு அப்போ தெரியல. நான் பண்ண எல்லா தப்பும் தான் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இப்போது ஐ டோன்ட் டிசர்வ் டு லிவ். நான் என் அழிவை என் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதான் என் வாழ்க்கை, இதான் நிஜம். இப்போ நினச்சா கூட என் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும். நான் எதிர்காலத்தை மாற்றி எழுதணும். எதிர்காலத்தில் இந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. இட்ஸ் நெவர் டூ லேட் நவ். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாமோ? ஐம் சாரி. நம்ம யாராக வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை, யாருக்காக நம்ம வாழ்ந்தோம் அதான் முக்கியம். ஸோ அனலைஸ், ரியலைஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். உலகம் மறக்கிறேன் உன் கண்ணை பார்த்தபோது, மழையில் நனைந்தேன் உந்தன் மௌன பேச்சில் என் மனதும் தொலைந்ததே.